ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அலாங் வித் த காட் படத்தோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு படத்தை 2 பார்ட்டாக போட்டிருப்பேங்க. அதே மாதிரி இந்த படத்தையும் 2 பார்ட்டாக போகிறேன். ஏன்னா பார்ட் 1 வீடியோவை 2 வீடியோவும் சேர்த்து கிட்டத்தட்ட 40 நிமிஷம் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் அதை விட கொஞ்சம் அதிகமாக வரும்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த படத்தையும் 2 வீடியோவை போடுறேன். படத்தோட ஓப்பனிங்கில் போன பார்ட்டில் ஞாபகம் இருக்கா, இந்த மறுபிரியை எடுக்கிறவங்களுக்குலாம் ஒரு டிக்கெட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அது யார் யாருக்கு கொடுப்பாங்கன்னு எழுத்து வடிவத்தில் காட்டி ஆரம்பிக்கிறாங்க. எப்படின்னா, ஒரு பேரகான்றவன் எப்படி முடிவு பண்றோம்னா, நியாயமான வாழ்க்கையை வாழ்ந்தவன், அப்படி இல்லைன்னா அகால மரணம் அடைஞ்சவன், இது போக அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் காலத்தை விட கம்மியா வாழ்ந்தவன், இவங்களுக்கெல்லாம் தான் பேரகான் டிக்கெட் கொடுக்கப்படும் அப்படின்னு போட்டு ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கேப்டன் இருக்கார்ல, போன ஜென்மத்துல ஏதோ ஒரு போர் தளபதியா இருந்திருப்பார் போல. அவர் அடிபட்டு வாயெல்லாம் ரத்தமா படுத்து கிடக்க திரும்பி பார்த்தா ஒரு 4 பேர் நடந்து வராங்க. எனக்கு தெரிஞ்சு அது நம்ம கடவுளின் ராஜாவா தான் இருப்பாரு. அப்போ எந்திரி எந்திரின்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. பார்த்தா நம்ம சின்ன பொண்ணு. போன பாட்டுல எமோராவோட ஆர்மி கூட சண்டை போடுற மாதிரி போனாங்கல்ல, அந்த சண்டை கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அப்போ அசிஸ்டன்ட் தனியாளா எல்லாத்தையும் பொழந்துகிட்டு இருக்கான். யோ சீக்கிரம் எந்திரிச்சு வாயா, என்னால சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு கத்திய எத்தி விடுறான். அது ஒருத்தனை கொன்னுட்டு கேப்டனோட கைக்கு போக அதை எடுத்து கேப்டன் எல்லாத்தையும் பிரிச்சு மேய்ஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்க திடீர்னு எமராவோட அரண்மனை நிலத்துல இருந்து வெளியே வருது. அவரை பார்த்ததும் அவங்க வச்சிருக்க கத்தி எல்லாத்தையும் கீழே போட்டு அவர் முன்னாடி போய் மண்டிடுறாங்க. இவங்க எல்லாம் வந்ததும் ஆப்போசிட் ஒரு 2 வக்கீல்கள் இருப்பானுங்கல்ல, அவனுங்க கடவுள் கிட்ட, இங்க பாருங்க கடவுளே, இவங்க பண்ணது மன்னிக்க முடியாத குற்றம். ஒரு பாதுகாவலரா இருந்துட்டு உங்களோட படையவே அடிச்சு நொறுக்கி இருக்கானுங்க. அதுவும் அவங்க பின்னாடி ஒருத்தன் நிக்கிறான் பாருங்க, அவன் ஒரு பழிவாங்கிற ஆவி, அவனைத்தான் ஃபர்ஸ்ட் எரிக்கணும்னு சொல்ல, கேப்டன் நாங்க இவனுக்கு விசாரணை நடக்க பர்மிஷன் கேட்டு வந்திருக்கோம், இங்க பாருங்க எங்க கிட்ட பேரகன் சீட்டு இருக்குன்னு சொல்ல, அப்போ வக்கீல், என்னது சீட்டா, அதெல்லாம் பொய்யே, ஏதோ தப்பி தவறி இவனுக்கு கிடைச்சிருக்கு, இவன் ஒரு பழிவாங்கிற ஆவி, இவனுக்குலாம் மறுபேறு கிடைக்கிறதுக்கு சான்ஸே இல்லைன்னு சொல்ல, கேப்டன் இல்ல அவனோட சாவுல ஏதோ ஒரு தப்பு இருக்கு, அதை நாங்க கண்டுபிடிச்சு நிரூபிப்போம் அப்படின்னு சொல்ல, கடவுள் டென்ஷன் ஆகி அவங்க வச்சிருக்க கத்தியை எடுத்துட்டு, இந்த பாரு இது உன்னோட ஆயுதம், இதை நீ தப்பா பயன்படுத்திருக்க, அது ஒரு குற்றம், அது போக அவ ஒரு பழிவாங்கிற ஆவி, அவனால பூமியில இங்கேயும் பெரிய பிரச்சனையே வந்திருக்கு, அவனுக்கு நீ ஹெல்ப் பண்ணிருக்க, அது ஒரு குற்றம், கூட்டி கழிச்சு பார்த்தா உன் மேலதான் விசாரணை பண்ணணும், அதை மறந்துடாத அப்படின்னு சொல்ல, கேப்டன் நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நாங்க ஏத்துக்கிறோம், ஆனா இவனோட விசாரணைக்கு மட்டும் பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்ல, அசிஸ்டன்ட் சின்ன பொண்ணு கிட்ட நாம ஏன் தண்டனையை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்ல, சின்ன பொண்ணு நாங்களும் அந்த தண்டனையை ஏத்துக்கிறோம்னு சொல்றோம். அப்போ கடவுள் வக்கீல் கிட்ட இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்க, இல்ல அவன் செத்ததுல எந்த தப்பும் நடந்திருக்காது, நாங்க எங்களோட தலைய பணைய வைக்கிறோம்னு சொல்ல, கூட இன்னொரு வக்கீல் இருப்பான்ல, அவன் இவனை பார்த்து யாரை கேட்டா தலையை பணையம் வைக்கிறேன்னு சொன்னு சாக்காகிறோம். அதுக்கு கடவுளும் சரி உங்களோட ஏத்துக்கிறோம், நீ என்னடா சொல்றேன்னு கேப்டன் கிட்ட கேட்க, நாங்க எங்களோட பதவியை பணையம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதை அசிஸ்டன்ட் மயக்கம் போட்டே விழுந்துடுறான். அப்போ சின்ன பொண்ணு நாங்க எங்க கேப்டன் சொன்னதை பின்பற்றோம்னு சொல்ல, அசிஸ்டன்ட்டும் வேற வழி இல்லாம ஏத்துக்கிறான். இதை கேட்டதும் சரி இவனுக்கு 49 நாள் விசாரணை நடக்கும், ஆனா அதுக்குள்ள ஒரு நிபந்தனை என்னன்னா, பூமியில ஒரு ஆன்மா இருக்கு, அவனோட ஆயுள் காலம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, அவனை கொண்டு வர எத்தனையோ கார்டியன்ஸ் அனுப்பிச்சோம், ஆனா அவனை ஒரு கடவுள் பாதுகாத்துக்கிட்டு இருக்கான், அனுப்பிச்சவங்க யாருமே திரும்ப வரல அப்படின்னு சொல்ல, அப்படியே கட் பண்றாங்க. இப்போ போன பாட்டோட எண்டு ஞாபகம் இருக்கா, அந்த வயசானவரை கூப்பிட்டு போக ஒரு 3 கார்டியன்ஸ் வந்திருப்பாங்க. அப்போ நம்ம டான்லி அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு, அதோட கட் பண்ணிருப்பாங்க. இப்போ அதை கண்டினியூ பண்ண சிரிச்சுக்கிட்டு இருந்த அவரு திடீர்னு முறைச்சு வந்த 3 பேரையும் ஏர்ல அடிச்சு பறக்க விட்டுறாரு. அப்போ எமோரா என்ன சொல்றாருன்னா, ஏதோ ஒரு காரணத்துக்காக இவன் அவங்கள பாதுகாக்கிறான், ஆனா அது சட்டப்படி ஒரு குற்றம், எனக்கு தெரிஞ்சு ஒரு பானை வடிவத்துல தான் இருப்பான், அதனால மனிதர்களுக்கு அவனோட உருவத்தை காட்டி உதவி பண்ணிக்கிட்டு இருக்கான், நீங்க போய் அவனை அழிச்சிட்டு அந்த ஆன்மாவை கூப்பிட்டு வாங்கன்னு சொல்ல, கேப்டன் சரின்னு சொல்றாரு. அப்போ அசிஸ்டன்ட் கிட்ட நீயும் சின்ன பொண்ணும் பூமிக்கு போங்க, அவனோட உருவம் எந்த பானையில இருக்குன்னு பார்த்து அதை அழிச்சிட்டு அந்த ஆன்மாவை கூப்பிட்டு வாங்க, நான் இந்த விசாரணையை பாத்துக்கிறேன்னு சொல்ல, அசிஸ்டன்ட் நம்பிக்கையோட சின்ன பொண்ணை கூட்டிட்டு பூமிக்கு போறான். இப்போ பூமியை காட்ட அந்த வயசானவரோட பேரன் செவுத்துல ஏதோ ஒண்ணு எழுதிருக்கு, அதை பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்கான். அது என்னன்னு டான்லிட்ட கேட்க, இதெல்லாம் படிக்க கூடாது, தப்பு தப்பா எழுதிருக்கு, நீ போய் அந்த சூரிய உதயத்தை பாரு எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்ல, அவனும் போய் பாக்குறான். அப்போ செவுத்துல ஏதோ டிராயிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. போன ஜென்மத்துல இவர் ஒரு ஓவியரா இருந்திருக்காரு. அப்போ அசிஸ்டன்ட் அவனை பார்த்துட்டு, பாரு எவ்வளவு சாஃப்டா இருக்கான்னு, எனக்கு தெரிஞ்சு வந்த வேலை ஈஸியா முடிஞ்சிரும் சொல்ல, அப்படியே கத்தி எடுக்கிறான். அதை பார்த்த சின்ன பொண்ணு, இல்ல இப்ப வேணாம், அவன் கூட ஒரு குழந்தை இருக்கு, இதெல்லாம் அவன் பார்க்க கூடாது, நாம கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்துக்கலாம்னு சொல்ல, அப்படியே கட் பண்றாங்க. இப்போ மேலவத்தை காட்ட கடவுள் வக்கீல் கிட்ட, சரி
இவனுக்கு இறுதிக்கட்ட விசாரணைக்கு முன்னாடி வேற ஏதாச்சும் விசாரணை பொருந்துமான்னு கேட்க ஆப்போசிட் வக்கீல் ஆமா இவனுக்கு கிட்டத்தட்ட 4 விசாரணை பொருந்தும் அப்படின்னு சொல்ல கடவுள் இருக்கார்ல சரி இந்த 4 விசாரணை முடிச்சுட்டு வாங்க ஆனா அதுல ஏதாச்சும் ஒன்னு ஃபெயில் ஆனா கூட நீ சொன்னதை செய்யணும் அப்படின்னு கேப்டன் கிட்ட சொல்ல கேப்டனும் சரின்னு சொல்றாரு. அப்போ ஹீரோட தம்பி இருக்கியால நிறுத்துங்க எனக்கு சட்டம்லாம் தெரியும் இந்த விசாரணை எல்லாம் வச்சு கடந்த காலத்தை எதுவும் மாத்த முடியாதுன்னு சொல்ல கேப்டன் டேய் வாயை பூத்திட்டு சும்மா வாடான்னு சொல்லி இழுத்துட்டு போறாரு. இப்ப அப்படியே பூமியை காட்ட அந்த வயசான ஒரு ஆன்மாவை எடுத்துட்டு போக அசிஸ்டன்ட்டும் சின்ன பொண்ணும் வந்திருக்காங்க. அப்போ அசிஸ்டன்ட் ஒரு சின்ன பானையை பார்த்துட்டு இந்தா கிடைச்சிருச்சுல இதுதான் அவனோட உருவம் இது இப்ப குடிக்கலாமா இல்ல உடைக்கலாமான்னு சொல்லி அதுல இருந்து தண்ணியை குடிக்க பார்த்தா நம்ம டான்லி வந்துட்டாருங்க. சின்ன பொண்ணோட கழுத்தை ஒத்த கையில தூக்கி நிப்பாட்டி இருக்காரு. அதை பார்த்ததும் அசிஸ்டன்ட் ஷாக்காக நீ இப்ப அவளை விடுறியா இல்ல இந்த பானையை போட்டு நான் உடைக்கட்டா அப்படின்னு கேட்க நீ வச்சிருக்கிறது என் பையனோட பானடா முட்டா பயல அப்படின்னு சொல்றாரு. ஒரு நிமிஷம் குழம்பி போயிடுறான். சரி என்ன இருந்தாலும் அவர் சின்ன பொண்ணு அவளை விட்டுரு அப்படின்னு சொல்ல இவரு விடாம புடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ அசிஸ்டன்ட் அவங்க கூட சண்டை பயங்கரமா நடக்குதுங்க. இருந்தாலும் நம்ம டான்லி அசிஸ்டன்ட லாக் பண்ணிடுறான். அப்போ 2 பேத்தையும் கூப்பிட்டு பேச ஏண்டா 1000 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கார்டியனா இருந்தேன் என்னை மறந்துட்டீங்களான்னு கேட்க சின்ன பொண்ணு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறா. ஆமா உங்களையும் தெரியும் உங்க அரசன் யமராவே எனக்கு தெரியும் இதை மறந்துட்டேன் பாத்தியா அவன் உங்க நினைவெல்லாத்தையும் அழிச்சிட்டான் அதனாலதான் உங்களுக்கு என்ன ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. சரி நான் விஷயத்துக்கு வரேன். இங்க பாருங்க அந்த சின்ன பையன் இருக்கான்ல அவன் இன்னும் கொஞ்ச நாள்ல ஸ்கூலுக்கு போயிடுவான். அது வரைக்கும் இந்த ஆளை நீங்க எதுவும் பண்ணக்கூடாது. அவன் போன பிறகு இவரோட ஆன்மாவை உங்க விருப்பப்படி நீங்க கூப்பிட்டு போங்கன்னு சொல்ல 2 பேரும் யோசிக்கிறாங்க. அதுக்கு என்னடா யோசிக்கிறீங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா உங்க கேப்டனை வந்து என்ன பேச சொல்லுங்க அது வரைக்கும் இந்த சீட்டு ஏன்ட்டே இருக்குன்னு சொல்லி அந்த சீட்டையும் புடிங்கி வச்சுக்கிறாரு. இப்போ மேலோகத்தை காட்ட ஹீரோட தம்பிக்கு விசாரணை நடக்கும்னு சொன்னாங்களே அதுல விசாரணைக்கு போறாங்க. அவன் சும்மா இல்லாம கேப்டன் கூட தொணன்னு பேசிக்கிட்டு வரான். நீ நிஜமாவே சட்டம்லாம் படிச்சிருக்கியா உன்னை பார்த்தா அப்படி தெரியல நான் எங்க ஊர்ல பரீட்சையில தான் பாஸ் பண்ணேன் உனக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் பரீட்சை இருக்கா அப்படின்னு கேட்க கேப்டன் அவன் கிட்ட கூலா பேசிய கையில ஒரு கயிறை கொடுத்து பேசிக்கிட்டே உடம்பு சுத்தி கட்டிக்கிட்டு இருக்காரு. அவன் அதை கவனிக்காம எனக்கு என்னமோ நீ என்ன காப்பாத்துவன்லாம் தெரியல உன் மேல எனக்கு டவுட்டா இருக்குன்னு சொல்ல திடீர்னு ஒரு லிவரை பிரஸ் பண்றாரு. பார்த்தா ஒரு 50 அடி ஹைட்டுக்கு போயிடுறான். அவனை ஒரு தூண்டில் மாதிரி யூஸ் பண்ணி அந்த கடலுக்குள்ள வீச இந்த பிராணா மீன் இருக்குல்ல ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்துச்சுல அந்த மீன் இவனை கடிக்க வருது. அவனை தண்ணியில முக்கி விளாண்டுகிட்டு இருக்க திடீர்னு நம்ம அசிஸ்டன்ட்டும் சின்ன பொண்ணும் அங்க வந்துடுறாங்க. அவங்கள பின்னாடி இருந்தே கண்டுபிடிச்ச கேப்டன் என்னடா பானையை உடச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்க இல்ல அவர் ஒரு கடவுள் 1000 வருஷமா அங்க இருக்காராம் அந்த ஆன்மாவுக்கு ஒரு பேரை இருக்கானா அவ இன்னும் 40 நாள்ல ஸ்கூல்ல சேர்ந்துருவானா அதுக்கப்புறம் அந்த ஆன்மாவை எடுத்துட்டு போக சொல்லிட்டாருன்னு சொல்ல சரி இவனுக்கு இன்னும் எத்தனை நாள் பேலன்ஸ் இருக்குன்னு கேட்க இவனுக்கு இன்னும் 48 நாள் இருக்குன்னு சொல்றாங்க. எப்படி பார்த்தாலும் 8 நாள் மிச்சம் இருக்குல்ல சரி பிரச்சனை வேணாம் கொஞ்சம் கேஷுவலாக ஹேண்டில் பண்ணுங்க இருந்தாலும் அந்த பானையை கண்டுபிடிச்சா நீங்க உடச்சிருங்கன்னு சொல்ல அசிஸ்டன்ட் சரின்னு சொல்றான். அப்ப சின்ன பொண்ணு அவரு போன ஜென்மத்துல கார்டியனா இருந்த சொல்ல வர அசிஸ்டன்ட் சொல்ல விடாம வாயை பொத்திடுறான். அப்ப கேப்டன் இருக்காருல்ல சரி இதுவே லாஸ்டா இருக்கட்டும் இனிமேல் நான் கூப்பிடாம நீங்க வரக்கூடாது ஏதாச்சும் முக்கியமான விஷயம் நான் சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எச்சரிச்சு அனுப்பிச்சு விட்டுறாரு. அப்படியே கட் பண்றாங்க. இப்போ பூமியை காட்டுறாங்க. அந்த தாத்தாவோட வீட்டுக்கு ஒரு 4 பேர் வந்திருக்கானுங்க. இவனுங்க கடன் கொடுத்தவங்க போல கொடுத்த கடனை திருப்பி கேட்டு வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ டான்லி இருக்காருல்ல அவங்க கிட்ட சண்டை போடாம ஏதோ பச்சை குழந்தை மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. நீலாம் ஒரு ஆளாடான்னு சொல்லிட்டு அவரை தள்ளி விட அவர் போய் செப்டிக் டேங்க்ல விழுந்துடுறாருங்க. கையெல்லாம் மனுஷனோட மலமெல்லாம் அதுல ஒட்டிக்குது. அவர் ஏன் யாரையும் அடிக்க மாட்டேன்னு சின்ன பொண்ணு கேட்க அவர்னால மனுஷங்களை யாரையும் காயப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்றான். அவனுங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள வர அங்க இருக்கிற பொருள் எல்லாத்தையும் உடைக்கிறானுங்க. அப்படியே கட் பண்ண இப்போ கேப்டனை காட்டுறாங்க. தண்ணிக்குள்ள போட்டவனை தூக்கி உள்ள நிப்பாட்டிட்டு இங்க பாரு அவனுக்கு 2 விஷயம் சொல்றேன். ஒன்னு இந்த விசாரணை நடக்கிற வரைக்கும் நீ சும்மா தொணன்னு என்னை எதிர்த்து பேசக்கூடாது. 2வது நீ செத்த மாதிரியே என்னோட சகோதரனால நான் கொல்லப்பட்டேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க இந்த பக்கம் தம்பிக்காரனோட ரத்த வாடையை பார்த்து அங்க இருக்கிற பெரிய பிராணா மீன் ஒண்ணு வருதுங்க. ஆனா அது வரத கேப்டன் முன்னாடியே பார்த்திருக்காரு. இவனை எதுக்கு இவ்வளவு நேரம் தண்ணிக்குள்ள போட்டு மீனை கடிக்க விட்டார்னா இவனோட ரத்த வாடைக்கு அந்த பெரிய மீன் வந்துடும். வந்தனியும் அவனை மறுபடியும் தண்ணிக்குள்ள தூக்கி போட அந்த மீன் அவனை பிடிக்க போகுது. அப்போ கேப்டன் தான் கையில இருக்கிற ஒரு ஈட்டில கயிறை கட்டி அந்த மீனை குத்தி அதை ஒரு வாகனமா யூஸ் பண்றாரு. ஆனா அது அம்பிக்காரன் கதறிக்கிட்டு கிடக்கான். அப்படியே கட் பண்ண இப்ப பூமியை காட்டுறாங்க. அசிஸ்டன்டும் சின்ன பொண்ணும் டான்லி கிட்ட வர நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவான்னு கேட்கறான். கூடவே ஒரு ஒப்பந்தம் போடுறான்.
இங்க பாருங்க, உங்களால மனுஷங்களை அடிக்க முடியாது, அதனால நான் காப்பாத்துறேன். ஆனா பதிலுக்கு நீங்க எனக்கு ஒண்ணு பண்ணணும். எங்களோட கடந்த காலத்தை பத்தி நீங்க சொல்லணும். இப்படி சொன்னா அந்த சின்ன பையன் படிச்சு முடிக்கிற வரைக்கும் அவனை நாங்க பாதுகாப்போம், இதெல்லாம் எங்களுக்கு பண்றீங்களான்னு கேட்க அந்த சின்ன பையனை தள்ளி விட்டுறாங்க. அப்போ நம்ம சின்ன பொண்ணு ஓடியே போய் அவளை காப்பாத்த எல்லாருக்கனுக்கு தெரியற மாதிரி வந்துடுறான். அதை பார்த்து அந்த சின்ன பையன் நீங்க யாருன்னு கேட்க அசிஸ்டன்ட் இங்க பாருங்க சொல்றதுக்குலாம் நேரம் இல்லை, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம வேணாமான்னு கேட்க சரி கையை கூடுறான்ட்டு அந்த அசிங்கப்பட்ட கையை கொடுக்குறாரு. வேணாம் இருக்கட்டும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க போய் ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் வார்னிங் கொடுக்குறான். ஆனா எவனுமே அதை கேட்காதனால எல்லாத்தையும் அடி பொழந்து விட்டுறாங்க. முடிச்சதும் கடைசியா இங்க பாருங்கடா, நீங்க உயிரோட இருக்கணும்னு ஆசை இருந்தா இன்னும் 3 தடவை வாங்க, ஆனா ஒரு தடவை வரும்போதும் உங்க உடம்புல ஒரு பகுதியா நான் உடைச்சிருவேன், கடைசியா உங்க கழுத்தை நான் திருப்பிடுவேன்னு சொல்ல எல்லாரும் பயந்து ஓடிடுறானுங்க. இதுக்கப்புறம் அந்த தாத்தாவை படுக்க வச்சுட்டு அசிஸ்டன்ட் இப்ப சொல்லுங்க நாங்க யாரு, நாங்க எப்படி செத்தோம், போன ஜென்மத்துல நாங்க என்ன இருந்தோம்னு கேட்க டான்லி சொல்ல ஆரம்பிக்கிறார். நீ கோரிய வம்சத்தோட மிகப்பெரிய படை வீரனா இருந்த, உன்னை எல்லாரும் காட்டு பூனன் தான் கூப்பிடுவானுங்க, அவ்வளவு திறமசாலியா இருந்த. நீ அந்த நாட்டோட வடக்கு எல்லைய பாதுகாத்துக்கிட்டு இருந்த, நீ மட்டும் போருக்குள்ள வந்தேன்னா சுத்தி இருக்கணுங்க எல்லாம் உன்னைய பார்த்து நடுங்குவானுங்கன்னு சொல்ல அசிஸ்டன்ட் அதை கேட்டதும் சந்தோஷப்படுறான். நான் அவ்வளவு பெரிய வீரனா, எவ்வளவு திறமசாலியா நான் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி குதிக்கிறான். இவனுக்கு ஏன் காட்டு பூனன் பேரு வந்துச்சுன்னா தன்னோட கழுத்துல எப்ப பார்த்தாலும் ஒரு காட்டு பூனையோட தோலை வச்சுக்கிட்டு இருப்பானா, அதனாலதான் உன்னை அப்படி கூப்பிட்டாங்கன்னு சொல்ல அட ஆமாயா, என் கழுத்துல எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரியாவே இருக்கும், எனக்கு அது இப்பதான் புரியுதுன்னு சொல்ல அந்த சின்ன பையன் ஏதோ ஒண்ணு எழுதிக்கிட்டு இருப்பானுங்க. இவன் பேரை தான் எழுதுறான் போல, அந்த பேரை தப்பா எழுதியிருக்கான். அதை அசிஸ்டன்ட் பார்க்க டேய் என்னடா தப்பா எழுதியிருக்க, உன்னை கண்டிப்பா ஸ்கூல்ல சேர்த்தே ஆகணும்னு சொல்றான். அப்படியே கட் பண்ண இப்போ கேப்டனை காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஹீரோ 2வது விசாரணைக்கு வந்தான்ல அலட்சியம்னு ஒண்ணு, அந்த விசாரணைக்கு வந்திருக்கான். எவ்வளோ சோர்வா இருக்கான்னு பாருங்க. நைட்டு ஃபுல்லா தண்ணிக்குள்ள முக்கிய எடுத்துட்டு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல அந்த தண்டனையை தூரமா காமிச்சிருந்தானுங்கல்ல, இப்ப பாருங்க எவ்வளவு பக்கத்துல காட்டுறானுங்க. ஆனா இந்த விசாரணை இவனுக்கு பொருந்தாதுங்க. கேப்டனு ஃபர்ஸ்டே இதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டாரு. நான் உன்னோட கடந்த காலத்தை ஸ்கேன் பண்ணி பார்த்தேன், நீ இத்தனை நாளா உன்னோட அண்ணன் பணத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்க, இருந்தாலும் அப்படி இப்படி ஏதோ பொய்ய சொல்லி உனக்கு நான் வாங்கி கொடுத்துட்டேன், நீ மட்டும் இந்த விசாரணையில மாட்டியிருந்தேனா இந்நேரம் அவங்கள மாதிரியே நசுங்கி செத்து போயிட்டே இருப்பேன்னு சொல்ல ஹீரோட தம்பி நான் உறுதியா சொல்றேன் எனக்கு மறுபிரிவெல்லாம் வேணான்னு சொல்றான். இப்போ பூமியை காட்டுறாங்க. அசிஸ்டன்டும் சின்ன பொண்ணும் டான்லிக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்பயும் பாருங்க அசிஸ்டன்ட் நான் போன ஜென்மத்துல போர் வீரன் தெரியுமா, பயங்கரமா சண்டை ஓட்டிருக்கேன்ட்டு இன்னும் அந்த வைப்ல இருந்து வெளியே வராம இருக்கான். இவங்க பேசிக்கிட்டு இருக்க அந்த சின்ன பையன் வந்து தாத்தா எந்திரிச்சிட்டாருன்னு சொல்றான். சரி அவர் ஒண்ணுக்கு போவார்ல ஒரு பாத்திரம், அதை கொண்டு போய் அங்க வச்சுட்டு நீ போய் தூங்குன்னு சொல்ல மறுபடியும் 2 பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ டான்லி என்ன சொல்றாருன்னா இந்த சின்ன பையன் இருக்கான்ல இவனோட அம்மா பிறக்கும் போதே செத்துட்டாங்க, இவன் அப்பங்காரன் சூதாட்டத்துல போய் பணத்தை விட்டான், அதனால யாருக்கும் தெரியாம பிலிப்பைன்ஸுக்கு ஓடி போயிட்டான். அது போக சின்ன வயசுல இவனுக்கு ஒரு கொடுமையான நோய் வந்துருச்சு, அதனாலதான் மனசு இறங்கி நானே வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல அப்போ அசிஸ்டன்ட் பேசாம ஒரு வீட்டை வித்துட்டா என்னன்னு கேட்க அந்த வீட்டை நான் எப்போ வித்துட்டேன், அது போக அந்த பணத்தையும் வச்சு கூட கொஞ்சம் கடன் வாங்கி ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், இன்னும் கொஞ்ச நாள்ல அதோட மதிப்பு உயர்ந்துரும், நம்ம கிட்ட நிறைய காசு வந்துடும் சொல்ல சின்ன பொண்ணு அதோட ஸ்டாக்கை பார்த்துட்டு என்னது கூடுமா, நீங்க இன்வெஸ்ட் பண்ணதை விட இப்ப அது பாதியா குறைஞ்சிருச்சுன்னு சொல்றான். அப்போ டான்லி இல்ல கண்டிப்பா ஒரு நாள் இது உயரும்னு சொல்லி அழுகுறாரு. அப்படியே அடுத்த நாளாக ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க. என்னன்னா சின்ன பையனை ஏதோ ஒரு ஆசிரமத்துல சேர்த்து விட்டா அவன் ஸ்கூல் போற வரைக்கும் அவங்க பாத்துக்கிடுவாங்கன்னு சொல்ல இவங்க 2 பேரும் கிளம்பி அங்க போறாங்க. போயிட்டு அங்க இருக்கிறவங்க கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்ல அந்த அம்மா இல்லைங்க அவரோட அப்பா இன்னும் உயிரோட தான் இருக்காரு, அதனால கண்டிப்பா எங்களால பண்ண முடியாதுன்னு சொல்ல 2 பேரும் மனசுடைஞ்சு கிளம்பி போறாங்க. அப்ப அந்த அம்மா வேணா இப்படி பண்ணலாம், அந்த பையனோட அப்பா கிட்ட என்னால இவனை வளர்க்க முடியாதுன்னு ஒரு லெட்டர் எழுதி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அதுவும் இவங்களால முடியாது. சரி 3வது ஒரு ஆப்ஷன் தரேன், வயசான ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னீங்களா அவர் ஒரு ஹேண்டிகேப் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்ல ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு வாங்க, இதை தவிர என்னால உங்களுக்கு எந்த ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்ல வெளியே பார்க்ல வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சின்ன பொண்ணு மட்டும் அங்க இருக்கிற குழந்தைங்க கூட ஜாலியா விளையாண்டுகிட்டு இருக்குங்க. இதை பார்த்த டான்லி இவ போன ஜென்மத்துல எப்படி இருந்தாலும் இப்ப வரைக்கும் அப்படியே தான் இருக்கான்னு சொல்ல சின்ன பொண்ணோட போன ஜென்மத்தை பத்தி சொல்றாங்க. என்னன்னா இவ உயிரோட இருக்கும் போது இவங்க நாட்டுல ஏதோ ஒரு படம் வந்து இருக்கிறவங்க எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருந்தாங்களாம். அப்ப இவளுக்கு வெறும் 15 வயசு தான் ஆயிருக்கு. அப்படி இருந்தும் கிட்டத்தட்ட 20 குழந்தைங்களை அவ தனியா கூப்பிட்டு போய் வளர்த்திருக்காளாம். யாருக்கும் தெரியாமையே 3 வருஷம்
அந்த குழந்தைங்களை வளர்த்திருக்கா. கடைசியா இவரோட 18வது வயதுல இவ செத்து போயிட்டாலாம். இவரோட வாழ்க்கைய அந்த குழந்தைக்காண்டி அர்ப்பணிச்சிருக்கான்னு சொல்ல சின்ன பொண்ணு அதை கேட்டு கண் கலங்குறா. அப்படியே கட் பண்ண இப்போ கேப்டனை காட்டுறாங்க. இவங்க இப்ப வஞ்சக நகரத்துல இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்க, நீ ஏன் அநியாயமா செத்தேன்னு நான் உனக்கு நேரம் வரும்போது சொல்றேன், அது வரைக்கும் பொறுமையா இருன்னு சொல்ல ஹீரோட தம்பி, சரி நான் உங்களுக்கு இணங்கினா நீங்க எனக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்க, உனக்கு தான் நான் மறுபடியும் எடுத்து கொடுப்பேன்ல, அதை விட உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க ஹீரோட தம்பி திட்டுறான், யோ முட்டாளா நீயே, நான் தான் மறுபடியும் வேணான்னு சொல்றேன்ல, எவன் நாய் மாதிரி போய் மறுபடியும் வேலை பாக்குறது, சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி வேகமா ஓடி கீழே விழுக பார்த்து அப்படியே நிக்கிறான். ஒரு நிமிஷம் கேப்டன் ஷாக் ஆயிட்டாரு. சரி இரு, ஃபர்ஸ்ட் நான் என்னோட கதையை சொல்றேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. என்னன்னா, கேப்டனோட அப்பா ஒரு பெரிய தளபதியா இருந்தாராம். கேப்டன் சின்ன வயசா இருக்கும் போதே அவரை எல்லா போருக்கும் கூப்பிட்டு போவாராம். அதுவும் இல்லாம அவங்க அப்பா போர்ல மிகச்சிறந்தவரா இருந்தாலும் அவருக்கு இறக்க குணம் அதிகமா. ஒரு கட்டத்துல இவங்க ஒரு போர்ல ஜெயிக்க ஒரு கொஞ்சம் பேர் உயிரோட இருந்தாங்க. போரும் முடிஞ்சிருச்சு. ஆனா கேப்டன் இருக்காருல, அவங்கள கொல்ல சொல்ல அவங்க அப்பா, அதான் போர் முடிஞ்சிருச்சுல, இவங்களை எதுக்கு தேவையில்லாம கொண்டுட்டு இவங்களை விட்டுருவோன்னு சொல்ல கேப்டனுக்கு மனசே கேட்கல. இவங்க திரும்பி போற வழியில ஒரு சின்ன பையன் ஒரு குதிரை உயிருக்கு போராடிட்டு இருக்கும், சாகர நிலைமையில இருக்கும். அது வலி தாங்க கூடாதுன்றதுக்காக ஒரு கத்தி எடுத்து அந்த குதிரையை கொன்னுறான். இதை பார்த்த கேப்டனோட அப்பா, இவனையும் நம்ம கூட கூப்பிட்டு போலாம் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதும் கேப்டன் செம்ம காண்டாகிறாரு. ஏன்னா இவன் ஒரு எதிரி நாட்டுக்காரன், அது மட்டும் இல்லாம நம்ம கூட சேர்ந்து வளர்க்கலான்னு வேற சொல்லியிருக்காரு. அப்படியே கட் பண்ண இப்போ பூமியை காட்டுறாங்க. நம்ம சின்ன பொண்ணு அங்க இருக்கான்ல ஒரு சின்ன பையன், அவனுக்கு எழுத படிக்க சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்போ உள்ள இருந்து வந்த அசிஸ்டன்ட், அட போங்கடா எனக்கு ரொம்ப கடுப்பாகுன்னு சொல்ல டாங்லி என்னன்னு கேக்குறாரு. வேற என்ன, எல்லாம் அந்த பெருசுனாலதான் சொல்லி நேரா அவர்கிட்ட போறாரு. என்னன்னா, இவரு ஹேண்டிகேப்னு ஒரு சர்டிபிகேட் வாங்கணும்ல, அதுக்காக காது கேட்காத மாதிரி நடிக்க சொல்றான். ஆனா அதுக்கு அந்த ஆளு கோஆபரேட்டே பண்ண மாட்டான். அப்போ டிவில ஒரு நியூஸ் வருது. என்னன்னா, ஹீரோட தம்பி இருக்கான்ல, அவனை கொன்னு ஒரு இடத்துல புதைச்சிருப்பாங்கல்ல, அதை தோண்டி வெளியே எடுத்துட்டாங்க. அதுக்கு காரணமா இருந்த மேஜரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதை பார்த்து அந்த பெருசு புலம்புறாரு, பாரு இவ எவ்வளவு சேட்டை பண்ணிருக்கான்னு, இவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சாக விடுறாரு. இப்ப மேலோகத்தை கட்டுறாங்க. அங்க கேப்டனும் புதுசா வந்தான்ல ஒரு பையன், அவனும் ஏதோ ஒரு கேம் விளாண்டுகிட்டு இருக்காங்க. அந்த வழியா வந்த கேப்டனோட அப்பா, நீ எதுக்குடா உங்க அண்ணன் முன்னாடி மண்டி போட்டு உட்காந்துருக்க, யாரு முன்னாடி மண்டி போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, நேரா உட்காரான்னு சொல்ல அவனும் சரின்னு சொல்லிட்டு நேரா உட்காரான். இவர் இப்படி ஒரு விஷயமா பண்ண கேப்டனுக்கு செம்மையா கோவம் வருது. அடுத்த சீன்ல ரெண்டு பேரும் சண்டை பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் நம்ம கேப்டன் தான் ஜெயிக்கிறாரு. இதை பார்த்து அவங்க அப்பா நேரடியா அந்த 2வது பையனுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுக்குறாரு. இத ஹீரோட தம்பி கிட்ட எங்க அப்பா அவன் வந்த பிறகு என்னை விட அவனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு, என்னைய கண்டுக்காமே விட்டாரு அப்படின்னு சொல்ல, இல்ல அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, நான் தானே கதை கேட்கிறேன், முடிவு என்னன்னு நான் சொல்றேன், நீ கதையை மட்டும் சொல்லுன்னு சொல்ல கேப்டன் டென்ஷன் ஆகி அவனை முறைக்கிறாரு. சரி சரி விடுங்க, அடுத்து என்ன நடந்துன்னு சொல்லுங்கன்னு சொல்ல இப்படியே கொஞ்ச நாள் ஆக மறுபடியும் அந்த கேம் விளையாடுறாங்க. ஆனா இந்த தடவை கேப்டன் ஜெயிக்க போனா அதை டிஃபெண்ட் பண்ணி தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். அதே மாதிரி சண்டை பயிற்சியிலையும் அந்த பையன் தப்பிச்சுட்டே இருக்கான். அப்ப கேப்டன் என்ன சொல்றாருன்னா, நானும் பார்த்துட்டே இருக்கேன், நீ தப்பிக்கிறே தவிர ஏன் திருப்பி நீ அடிக்க மாட்டேன்னு கேக்குறான். அதுக்கு அந்த பையன், இல்ல முதல்ல எதிரிங்க என்ன பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கணும், அவங்கள டயர்ட் ஆக்கணும், அதுக்கப்புறம் தான் அவங்கள அடிக்கணும்னு அப்பா சொல்லி கொடுத்துருக்காருன்னு சொல்றான். இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது கேப்டன் அடிக்க கேப்டனு கீழே விழுந்துடுறாரு. இப்படியே இவங்க பேசிட்டு ஒரு பாலைவனத்துக்கு வர கேப்டன் தன்னோட கத்தியை எடுத்து வைக்கிறாரு. அதை பார்த்ததும் ஹீரோட தம்பி, ஏன் இப்ப நீ இதை எடுக்கிறன்னு கேட்க, இங்க பாடுறா, நீ ஒரு பழி வாங்குற ஆவி, அதனால உன்னை எப்ப வேணாலும் இங்க இருக்கிற பேய்ங்க எல்லாம் தாக்க வரும், நாம கொஞ்சம் எச்சரிக்கையாவே இருக்கணும்னு சொல்ல ஹீரோட தம்பி, ஓ என்னை நீ அவ்வளவு சாதாரணமா நினைச்சிட்டியா, நான் யாருன்னு தெரியும்ல, பூமியில நான் ஆவியா இருந்து உன்னை எப்படி புரட்டி போட்டு எடுத்தேன், அதெல்லாம் நீ மறந்துட்டியா, எனக்கெல்லாம் எதுக்குமே பயம் கிடையாது, நீ என்னை நினைச்சு கவலைப்படாதன்னு சொல்ல கேப்டன் அவரோட கத்திய மறுபடியும் மறைய வச்சிடறாரு. அப்படியே கட் பண்ண இப்ப பூமியை காட்டுறாங்க. அங்க ஹீரோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வீட்டையே காலி பண்ணி வேற எங்கேயோ போறாங்க. அப்போ இந்த வயசான வயசானவரும் ஹீரோட அம்மாவும் ஆல்ரெடி பழக்கம் இருக்கும் போல அவர் வந்து ஹீரோட அம்மாவை வழி அனுப்பி வைக்கிறாங்க. அந்த வயசானோட பேரன் அவங்கள பார்த்து கதறான். இது எல்லாத்தையும் நம்ம கார்டியன்ஸும் டான்லியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா வாழ்க்கை, யாரா இருந்தாலும் ஒரு நாள் அவங்கள விட்டு பிரிஞ்சுதான் ஆகணும்ல அப்படின்னு சின்ன பொண்ணு சொல்ல அசிஸ்டன்ட் ஆமான்னு சொல்றான். அதுக்கு அந்த சின்ன பொண்ணு என்னதான் பிரிஞ்சு போனாலும் பிரிஞ்சவங்க மறுபடியும் ஒண்ணு சேருவாங்க அப்படின்னு சொல்றா. அப்போ அசிஸ்டன்ட் சரி அதெல்லாம் இருக்கட்டும், நானும் இவளும் எப்படி சந்திச்சுக்கிட்டோம் அப்படின்னு கேட்க அப்படியே பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஒரு நாள் சின்ன பொண்ணு காட்டுல தனியா வர ஒரு புலி ஒண்ணு அவ பக்கத்துல வந்துருச்சு. அந்த புலி வந்து சின்ன பொண்ணு அட்டாக் பண்ண என்ன பண்றதுன்னு தெரியாம கீழே விழுந்து ஓடிக்கிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு ஒரு அம்பு வந்து அந்த புலிய குத்த யாருன்னு பார்த்தா நம்ம அசிஸ்டன்ட். அவனை பார்த்ததும் புலி அவன் பக்கத்துல ஓட ஒரு பெரிய ஈட்டி எடுத்து அந்த புலிய கொன்னே போட்டுறான். நேரா சின்ன பொண்ணு கிட்ட வர அவனை பார்த்ததும் மண்டி இட்டு நன்றி சொல்றான். அப்போ அசிஸ்டன்ட் கத்தி எடுத்து என்ன
நீ எங்க மறைஞ்சிருக்கீங்களோ அங்க கூட்டு போ அப்படின்னு சொல்ல அவ்வளவுதாங்க சின்ன பொண்ணு கதி கலங்கிட்டா. வேற வழியே இல்லாம இவ்வளவு நாள் அவங்க ஒளிஞ்சிருக்க இடத்துக்கு கூப்பிட்டு போக உள்ள போய் பாக்குறான். பார்த்தா எல்லா குழந்தைகளும் அங்க இருக்காங்க. இவனை பார்த்ததும் எல்லாரும் செம்மையா அழுக நேரா வெளியே வந்துடுறான். சின்ன பொண்ணை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இவன் வெளியே வந்ததும் இவங்க எல்லாம் எதிரி நாட்டு குழந்தைங்க, இவங்கள நாம வேற இருக்கணும், அத நானே பண்றேன்னு சொல்லி ஒரு கத்தி எடுத்துட்டு உள்ள போறான். சின்ன பொண்ணு வேணான்னு கதறான். இவன் எதுவுமே காதுல வாங்காம உள்ள போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே வரான். பார்த்தா அந்த கத்தி எல்லாத்துலயும் ரத்தம் சொட்டிக்கிட்டு கிடக்கு. சரிங்க, மீதி கதைய அடுத்த பாட்டுல பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி 2 பாட்டை போட முடியாதுன்னு நினைக்கிறேங்க. அதனால இந்த படத்தை 3 பாட்டா போட்டுடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.